ஹாய் ஆல் அகெயின் எல்லாருக்கும் ஒரு வார்ம் வெல்கம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸ்க்கான 11th புக் பேக் 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ 4th and 5th லெசன்ஸ்க்கான புக் பேக் 1 மார்க் கொஷின்ஸை கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? 1 மார்க் கொஷின்ஸ் புக் பேக்கில் இருக்கிறத நீங்கள் நல்லா தரவு பண்ணிவிட்டு போர்டு எக்ஸாமுக்கு அப்பியர் ஆனீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஸ்கோர் கிடைக்கும். 1 or 2 கொஷின்ஸ் இன்டீரியர்லேருந்து வரும், அதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம புக் பேக் 1 மார்க்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். 4th லெசன் அரசு மற்றும் பேரரசு உருவாக்கம். சரிங்களா? புக் பேக் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், அசோகரது தூண்களில் உள்ள பிராமி எழுத்துக்களுக்கு பொருள் கண்டுபிடித்தவர். அசோகரோட தூணில் வந்து பிராமி எழுத்துக்களில் தான் வந்து அந்த லெட்டர்ஸ் எல்லாமே இருந்திருக்கும். சரிங்களா? அப்போ வந்து ப்ராப்பரான நோட்ஸோ வேறு எந்த சோர்ஸோ இல்லை இல்லைங்களா? அந்த தூணில் கல்வெட்டுகளில் இதில் தான் எழுத்துக்கள் எல்லாம் பொறிச்சிருப்பாங்க. அதில் பிராமி எழுத்துக்களுக்கு பொருள் கண்டுபிடிச்சவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பிரின்செப். சரிங்களா? செகண்ட் கொஷின் பாருங்கள். மகதத்தின் முதல் அரசராக அறியப்படுபவர் ஹரியங்கா வம்சத்தை சேர்ந்த யாருன்னு கேட்டிருக்காங்க. நம்ம அங்கே மேலே பார்த்தோம்ல 16 மகாஜனபதங்களில் மகத அரசு தான் வந்து வலிமை பெற்றிருந்துச்சு அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் லெசனில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த மகத அரசோட ஹரியங்க வம்சத்தை சேர்ந்த முதல் அரசர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிம்பிசாரர். சரிங்களா? தேர்ட் கொஷின் பாருங்கள். டேஷ் என்ற இலங்கையில் கிடைத்த பாலியில் எழுதப்பட்ட விரிவான வரலாற்று நூல் மௌரிய பேரரசு பற்றி அறிந்து கொள்ள உதவும் முக்கியமான சான்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகாவம்சம் அப்படிங்கிறது தான் அந்த முக்கியமான நூல். சரிங்களா? அடுத்த ஃபோர்த் கொஷின் பாருங்கள். டேஷ் என்ற விசாகதத்தரின் நாடகம் சந்திரகுப்தர் பற்றியும் அவர் மகத பேரரசின் அரியணை ஏறியது பற்றியும் கூறுகிறது. விசாகதத்தரோட எந்த நாடக நூல் சந்திரகுப்தரை பற்றியும் அவர் மகத பேரரசோட அரியணை ஏறினதை பற்றியும் சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. முத்ர ராட்சசம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் முத்ர ராட்சசம். ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள். மெகஸ்தனிஸ் எழுதிய டேஷ் சந்திரகுப்தரின் அரசவையையும் அவரது நிர்வாகத்தையும் விவரிக்கிறது. இதில் இருக்க எந்த நூல் வந்து மெகஸ்தனிஸ் எழுதிய எந்த நூல் சந்திரகுப்தரோட அரசவையையும் அவரோட நிர்வாகத்தையும் விவரிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இண்டிகா. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இண்டிகா. சிக்ஸ்த் கொஷின் பாருங்கள். டேஷ் நல்ல நிர்வாகம் பற்றிய வழிகாட்டும் நூலாகும். ஒரு நல்ல நிர்வாகம்னா எப்படி இருக்கணும் அப்படின்றத எடுத்து சொல்கிற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது அர்த்த சாஸ்திரம். ஓகேங்களா? 4th லெசனோட புக் பேக் 1 மார்க்ஸ் முடிஞ்சு. 5th லெசனுக்கு மூவ் ஆகலாம். 5th லெசன் பாருங்கள். தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம். 5th லெசன். சரிங்களா? இதோட புக் பேக் 1 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கரிகாலன் டேஷ் மகனாவார். கரிகாலன் யாரோட பையன் அப்படின்னா இளஞ்சேட் சென்னியோட பையன்தான் கரிகாலன். சரிங்களா? அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றில் எந்த இணை தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க 4 மேட்ச்சில் எந்த மேட்ச் வந்து ராங்கான மேட்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். தலையாலங்கானம் அப்படிங்கிறது நெடுஞ்செழியனுக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க. நெடுஞ்செழியன் வந்து தலையாலங்கானத்து போரில் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனார். சின்ன பையனாக இருந்து ஒரு போர் புரிஞ்சிருக்காரு அப்படிங்கிறத ஒரு சான்றாக அந்த தலையாலங்கானத்து போர் தான் நமக்கு வந்து விவரிக்கும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த மேட்ச் கரெக்டு தான். பட்டினப்பாளைய நூலை வந்து எழுதினவர் வந்து உருத்திரங்கண்ணனார் தான். ஸோ செகண்ட் ஆப்ஷனும் நமக்கு கரெக்டு. கஜபாகு வந்து இலங்கையோட ஒரு அரசர். சரிங்களா? இலங்கையோட ஒரு மன்னரோட பேர் தான் என்ன அப்படின்னா கஜபாகு. ஸோ அதுவும் கரெக்டான ஆன்சர் தான். திருவஞ்சிக்களம் அப்படிங்கிறது வந்து கேரளாவில் இருக்க ஒரு பிளேஸ். சரிங்களா? அந்த பிளேஸில் இந்த மகாதேவர் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த கோயில் எந்த காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னா சேரர்களோட காலத்தில் தான் அந்த திருவஞ்சிக்களமில் இருக்க கோயில் வந்து கட்டப்பட்டது. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சோழர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ராங்கான ஆன்சர். ஸோ நமக்கான ஆன்சரும் அதுதான். தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. திருவஞ்சிக்களம் வந்து சேரர் காலத்தில் கட்டின கோயில் அது. சேரர்களோட ஏரியா தான் அது. ஸோ சோழருங்கிறது தப்பு. சரிங்களா? ஸோ நமக்கு அது ஆன்சர். தேர்ட் கொஷின் பாருங்கள். டேஸ் ராஜசூய யாகத்தை நடத்தினார். யார் வந்து ராஜசூய யாகத்தை நடத்தினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நடத்தினவர் வந்து பெருநர் கிள்ளி. சரிங்களா? ஃபோர்த் கொஷின் பாருங்கள். இக்ஷவாகுகள் டேஸ் பகுதியில் வலிமை பெற்றிருந்தனர். அவங்க வந்து ஆந்திரா கர்நாடகாவோட அந்த ரீஜியன்ஸில் தான் வந்து இக்ஷவாகுகள் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. சரிங்களா? ரொம்ப வலிமை பெற்றிருந்தாங்க.
அடுத்து 5th கொஷின் பாருங்கள். கீழ்காணும் கூற்றுகளை வாசித்து தவறான கூற்றை வெளிக்கொணர்க. கீழே கொடுத்துருக்க 4 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த 2 ஸ்டேட்மெண்ட் வந்து ராங்குன்னு கேட்டிருக்காங்க. களப்பிரர்கள் சைவத்தை ஆதரித்தனர். கரெக்டு தான். களப்பிரர்கள் வந்து சைவத்தை தான் ஆதரித்தாங்க. பல்லவரையும் பாண்டியரையும் களப்பிரர் தோற்கடித்தனர். அதுவும் கரெக்டு தான். இக்ஷவாகுகள் வேத வேள்விகளை ஆதரித்தனர். இது வந்து ராங்கான ஆன்சர். உப்பு வியாபாரிகள் உமணர் என்று அழைக்கப்பட்டனர். இல்லை, உப்பு வியாபாரிகள் உமணர்லாம் கிடையாது. ஸோ 3rd ஆப்ஷன் அண்ட் 4th ஆப்ஷன் தான் ராங்கான ஆன்சர். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் 3 மற்றும் 4 தான் வந்து நமக்கு ராங்கான ஆன்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபர்தர் லெசன்ஸ்க்கான 1 மார்க்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.